உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் பலன்கள்லாம் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரையில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சம் பெறுவது. அதற்கு பெயர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சித்திரை வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் சித்திரை மாதத்தில் மேஷ ராசிக்கு வரது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சித்திரை மாதத்திற்கு உண்டான பலன்கள்லாம் என்னென்ன? பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. நிறைய ஒவ்வொரு இந்த ஒரு மாதம் பிறந்தால் இந்த மாதத்துக்கு என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி, அடுத்ததாக பார்த்திங்க அக்னி நட்சத்திர ஆரம்பம், அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, முதல் கிருத்திகையே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. அது அடுத்ததாக பார்த்திங்கன்னா முதல் அந்த பிரதோஷம் அப்படிங்கிறது சனி மகா பிரதோஷம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அட்சய திருதி என்று சொல்லக்கூடிய புதன்கிழமையில் வருது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, அது புதன்கிழமை வருது. இத்தனை சாராம்சங்களும் கொண்ட மாதம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சித்திரை மாதம். அப்போ இந்த ராசியில் 12 ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே இந்த வருட பிறப்பை, புது வருட பிறப்பை வைத்து பஞ்சாங்கம் வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பே உண்டு. பஞ்சாங்கம் வாசிக்கிறதுங்கிறது சித்திரை மாதம் எல்லா ஆலயங்களிலுமே இந்த பஞ்சாங்கம்ங்கிறது வாசிக்கிறது உண்டு. இது என்ன, இந்த வருஷத்தில் என்ன ஆதாயம் விரயம் நோய்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா நாட்டில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இந்த சித்திரை விஷுவாசு வருஷத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும், பதவி மாற்றம் ஏற்படும். பதவியில் நிறையா பேருக்கு பதவி மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதிக வெயில் ஏற்படும், தாங்க முடியாத அளவுக்கு வெயில் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தீ விபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. புது வகை விவசாய உற்பத்தி அப்படிங்கிறது உண்டு. அதே போல் அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வரி கட்ட முடியாமல், டேக்ஸ் கட்ட முடியாமல் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் புதுசாக வரின்னு என்ன சொல்வீங்க? அதனால் இந்த வருஷத்தில் அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பு, புதுசாக இனிமேல் வரி விதிப்பெல்லாம் அதிகமாக வரும். இது எல்லாமே இனிமேல் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா புதிய வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து இந்த இதில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா விலைவாசி உயர்வு, கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வு. எப்போதுமே ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அவனால் சமாளிக்க முடியும். அதை தாண்டி போகும்போது அவன் ரொம்ப தடுமாற்றம்ங்கிறது வரும். அந்த தடுமாற்றம்ங்கிறது வரக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா தங்கம் விலை உயர்வு இருக்கக்கூடிய விட இன்னும் அதிகமாக விலை உயரக்கூடிய அளவுக்கு இருக்கும். தங்கம் வியாபாரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிக அளவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம்லாம் இல்லை, அதிக அளவில் தங்க வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் பங்கு வர்த்தகம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஹையில் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கக்கூடியதாக மாதமாக அமைகிறது. இத்தனை அம்சங்களும் கொண்டது இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் விசுவாச வருஷ சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய விசேஷங்கள், தெய்வீக சம்பந்தப்பட்ட எல்லா விசேஷங்கள், குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது போன்ற சில பயிற்சிகள், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகர்களுக்கு நிறைய மாற்றங்கள், ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அதி உன்னதமான மாதமாக அமைகிறது. மகர ராசி நேயர்களே, விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்கு? பொதுவாக மகர ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது திருவோண நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி இருக்குது. அதே போல் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தப்பித்தவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசி கொஞ்சம் பரவாயில்ல. அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி சிரமங்கள் அதிகம் உண்டு. ஆண் அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பெண் அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, போராட்டம்தான். அதில் மாற்றமே கிடையாது, போராட்டம் தான், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நீங்கள் தான் புதுசாக சிந்திக்கிறீங்களே,
ஏதாவது கொஞ்சம் இது பண்ணினா பரவாயில்ல, புதுசாக சிந்திக்கிறீங்க. அதில் ஏதாவது ஒரு விஷயம் சக்ஸஸ் பண்ணினா பரவாயில்ல, புதுசாக நான் சிந்திக்கிறேன், புதுசாக நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போய் மாட்டிக்கிறீங்க. உங்களுக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தை, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிறீங்க. பிரச்சனையை அதிகமாகிடுது. அதுலேருந்து வெளியில் வரத்துக்குள்ளே அடுத்த பிரச்சனை வருது. இப்படி இல்லை நீங்கள் மாட்டின்னு இருக்கீங்க. இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். இதை நான் ஒருத்தருக்கு மட்டும் சொல்லலை. அப்படி இருக்கும்பொழுது இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகுது. இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கடன் விஷயம் அதிகமாக இருக்கும். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடன் அடையும். நினச்ச உடனே டக்குன்னு ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடையிறதுக்கு நேரம் வந்தாச்சு. சொந்த வீடு வாகன யோகங்கள் அமைப்பு இதுக்கெல்லாம் நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி வந்தாச்சு. அதே போல் திருமண யோகங்கள்லாம் கூடி வந்தாச்சு. சில நல்ல விஷயங்கள்லாம் கூடி வந்தாச்சு. தெய்வ பக்தி, தெய்வ சிந்தனை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணம் இதுக்கெல்லாம் நேரம் கூடி வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோக மாற்றம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. உத்தியோக மாற்றம் யார் யாருக்கெல்லாம் வரும்? கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் வரும். அது நீங்கள் தனியார் நிறுவனத்தில் இருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, வேலை மாற்றம் அப்படிங்கிறது இடமாற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு. சூழ்நிலைக்கு தக்கவாறு நீங்கள் சில விஷயங்களை இது பண்ணிக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். நல்ல ஒற்றுமையோடு இருப்பாங்க. பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொஞ்சம் கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். பிள்ளைகள் படிப்புக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். பிள்ளைங்க படிக்கிறதுக்காக கூட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சொந்த தொழில் நல்ல அபிவிருத்தியாக இருக்கும். சொந்த தொழில் மாற்றம் அப்படிங்கிறது நிறையா வரும். சொந்த தொழில் மாற்றம், அபிவிருத்தி, அடுத்த லெவலுக்கு போவீங்க. மாற்றம்னா அடுத்த லெவலுக்கு போவீங்க. அடுத்தது ஏதாவது இப்போ இது செஞ்சுட்டுருக்கோம், இதுக்கு அடுத்தது நம்ம கூடுதலாக வேறு ஏதாவது சேர்த்து செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், சில விஷயங்கள்லாம் கொண்டு போவீங்க. கூட்டு சேர்ந்து சம்பந்தமான சில தொழில்கள்லாம் நல்லா அபிவிருத்தியாக வரும். கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக வரும். சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஈகோ குறைந்து நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. கணவன் மனைவி வாக்குவாதங்களை தவிர்த்து ஒற்றுமையுடன் 2 பேருமே சேர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அதே போல் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் ஆலோசனை செய்வது நல்லது. உங்கள் நண்பர்களுக்கு உதவி செய்கிறீங்களா, செய்யலாமா வேணாமா, இப்போ எப்படி இருக்குது, அதாவது நண்பர்கள்னால் எல்லாருமே நண்பர்கள் கிடையாது. உற்ற நண்பர்கள்னு ஒன்று உண்டு. பார்க்குறவங்களாம் நண்பர்கள் கிடையாது, உற்ற நண்பர்கள்னு இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்ல நண்பர் உதவி செய்யலாம் அப்படின்னு மட்டும்தான் பண்ணணும். உற்ற நண்பர்கள் அப்படின்னு பேர் பார்த்து செய்யுங்க. பெண்களுக்கு பண வரத்து திருப்தி தரும். வெளியூர் பயணம் செல்ல நேரெல்லாம் தோழிகளுடன் சுமூகமாக பேசி எல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பேசி நல்ல ஒரு இதில் இருப்பாங்க. கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். அரசியலில் இருக்கிறவர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. அதே போல் அட்வொகேட் சம்மந்தம் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் நல்ல சாதகமான சில சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து ஒரு சிஎம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, இது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இதில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிறைய நல்ல மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள், நற்பெயர்கள், நல்ல விஷயங்கள்லாம் வரும். காவல்துறை நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடியான விஷயங்கள்லாம் உண்டு. கொஞ்சம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைக்கெல்லாம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நெருக்கடியான சில விஷயங்கள்லாம் வரும். ரொம்ப நெருக்கடி, மன இறுக்கம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மன வேதனைகள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது பண்ணுவாங்க. நமக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப யோசித்து காவல்துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் தியானம் பண்ணுறது, மெடிடேஷன், இந்த மாதிரி ஏதாவது நிறைய நல்ல விஷயங்களை கொஞ்சம் மனதை ஈடுபடுத்துறது நல்லது. அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சில விஷயங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும். பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகப்படும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாம் சுபமாக நடக்கும். எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அதே போல் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்பொழுது தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. டைம் கிடைக்கும்பொழுது கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக அமையும். சுபம்.